வணக்கம் நண்பர்களே, கார்ட்டூன் ஃபேமிலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கார்ட்டூன் கதைகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. வணக்கம் குட்டீஸ். கூடவே கதை கேட்க வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அற்புதமான புதிர், பளபளக்கிற ஒரு வைர மோதிரம், அதுக்கப்புறம் அமைதியான மனசுக்கு இருக்கிற பவர். இதையெல்லாம் பத்தி விளக்கமா இந்த இரவு நேர கதையில நம்ம பார்க்க போறோம். வாங்க அப்படியே அந்த பழைய காலத்துக்கு ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாம். அப்பா, என்ன வெயில்! அந்த வருஷம் கோடைக்காலம் அப்படியே சுட்டு எரிச்சது. ஆறுகள், குளங்கள், கிணறுகள் எல்லாமே சுத்தமா வறண்டு போச்சு. மதிய நேரத்துல வெளியில தலை காட்டவே மக்கள் ரொம்ப பயந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாளோட அதிகாலையில நம்ம பேரரசர் அக்பரும் அவரோட புத்திசாலி அமைச்சரான பீர்பாலும் அமைதியா ஒரு வாக் போனாங்க. இந்த வெயிலோட கொடுமையை பத்தி பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போனாங்க. சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். அவங்க நடந்து போற வழியில ஒரு பெரிய கிணற பார்த்தாங்க. அக்பர் உடனே இந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாப்போன்னு எட்டி பார்த்தார். ஆனா கிணறு ரொம்ப ஆழமா இருட்டா இருந்துச்சு. அப்போ பீர்பால் என்ன சொன்னார் தெரியுமா? அரசே, ஒரு கல்லை தூக்கி போட்டா தெரிஞ்சிரும், தண்ணி இருந்தா கல் பட்டு சத்தம் கேட்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கல்லை உள்ள எறிஞ்சார் பீர்பால். ஆனா தண்ணி திரிக்கிற சத்தமே கேட்கல. கிணல் சுத்தமா காஞ்சி போயிருந்தது. இப்போ நடந்ததை நீங்க சத்தியமா நம்பவே மாட்டீங்க. அக்பர் திடீர்னு கிணத்துக்குள்ள எப்பவுமே ஒரே ஒரு கல்லை மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்னொரு கல்லை போடுறேன்னு சொல்லிட்டு தான் விரல்ல இருந்த விலை மதிப்பெற்ற பளபளக்கிற வைர மோதிரத்தை கழட்டி அந்த இருட்டான வறண்ட கிணத்துக்குள்ள அப்படியே வீசிட்டார். சுத்தி இருந்தவங்க எல்லாம் அன்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ அக்பர் வச்ச அந்த பெரிய சவாலை கொஞ்சம் கவனிங்க. பீர்பாலுக்கு ஒரே பதட்டம். அரசே, ஏன் வைர மோதிரத்தை போட்டீங்கன்னு கேட்டார். அதுக்கு அக்பர் கூலா, வைரமும் ஒரு கல்லு தானே, யாரையாவது உள்ள இறங்கி எடுக்க சொல்லுன்னு சொன்னார். ஆனா அவர் அதோட நிறுத்தல. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சார். உள்ளே இறங்குன யார் வேணாலும் மோதிரத்தை எடுத்துடலாம், ஆனா கிணத்துக்குள்ள இறங்காமலேயே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டார். அங்க இருந்தவங்க எல்லாரும் வாய்ப்பே இல்ல அரசே, அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பீர்பால் என்ன பண்ணார்? ரொம்ப அமைதியா தன் தலைப்பாகையை அவுத்துட்டு மெதுவா தலையை சுரிஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சார். எப்பவுமே கிண்டல் பண்ணா ஒருத்தர் இருப்பார்ல, அதே மாதிரி மிட்டலால்னு ஒரு அதிகாரி பீர்பாலை பார்த்து ஏளனமா சிரிச்சார். தலையை சுரிஞ்சா மட்டும் உடனே யோசனை வந்துருமான்னு கேள்வி பண்ணார். அதுக்கு பீர்பால் கொடுத்தார் பாருங்க ஒரு சூப்பர் பதிலடி. எனக்கு மூளை இருக்கு, தலையை சுரிஞ்சா என் மூளை வேலை செய்யும், ஆனா உங்களுக்கு என்ன பண்ணாலும் யோசனையே வராதுன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்திலே பீர்பால் உற்சாகமா, அரசே, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொன்னார். குட்டீஸ், இப்போ உங்க மூளையை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிணத்துக்குள்ள யாரும் இறங்கக்கூடாது, ஆனா அந்த ஆழமான கிணத்துல இருந்து அந்த சின்ன வைர மோதிரத்தை வெளியெடுக்கணும். பீர்பால் என்ன பண்ண போறார்? உங்களால கெஸ் பண்ண முடியுதா? உங்க கற்பனையே கொஞ்சம் தட்டி விடுங்க. உங்களுக்கு தோன்ற பதில அப்படியே உங்க தலையணை கிட்ட மெதுவா ரகசியமா சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயத்துல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. பீர்பால் எடுத்த முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? அவர் எந்த பெரிய மிஷினையும் கொண்டு வரல, அதுக்கு பதிலா கொஞ்சம் பசுஞ்சாணம் கொண்டு வர சொன்னார். ஆமாங்க, மாட்டுச்சாணம் தான். அது ரொம்ப மென்மையா ஈரமா இருந்துச்சு. அந்த ஈரமான சாணத்தை எடுத்து கிணத்துக்குள்ள கரெக்டா அந்த வைர மோதிரம் இருந்த இடத்துக்கு நேரா குறிப்பாத்து கீழே போட்டார். சாணம் சரியா அந்த மோதிரத்து மேல விழுந்து அது அப்படியே மூடிக்கிச்சு. பீர்பாலோட இந்த அற்புதமான லாஜிக்கான பிளான் என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இது ஒரு பெரிய பசில் மாதிரி. முதல்ல ஒரு நீளமான நூலை எடுத்தார். அதோட ஒரு முனைய கிணத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல கட்டினாரு. நூலோட மறுமுனையில ஒரு சின்ன கல்லை கட்டினாரு. அந்த கல்லை கிணத்துக்குள்ள தொங்க விட்டு ஏற்கனவே மோதிரத்து மேல போட்டிருந்த அந்த ஈரமான சாணத்து மேல படுற மாதிரி சரியா இறக்கினார். இப்போ சாணத்துக்கு மேல கல்லும் நூலும் ஒட்டிக்குச்சு. வேலை முடிஞ்சுது. அடுத்து அவர் என்ன பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நூலை உடனே புடிச்சு இழுத்தாரா? இல்லவே இல்ல. பதட்டப்படாம அமைதியா வீட்டுக்கு கிளம்பி போனார். சுட சுட சூப்பரா சாப்பாடு சாப்பிட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியா ஒரு நீளமான தூக்கத்தை போட்டார். ஆமாங்க, அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல அவர் எந்த அவசரமும் இல்லாம ஜாலியா ரெஸ்ட் எடுத்தார். இது நமக்கு ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தை விளக்குது. அதுதான் பொறுமை. பீர்பால் ஏன் தூங்க போனார்? ஏன்னா அந்த ஈரமான சாணம் நல்லா காயணும். அதுக்கு சூடான சூரிய ஒளி தேவை. சூரியன் தன் வேலையை செஞ்சு சாணத்தை காய வைக்கிற வரைக்கும் பீர்பால் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணார். சில கடினமான வேலைகளை இயற்கை கிட்டேயே விட்டுட்டு நாமும் அமைதியா இருக்கணுங்கிறத இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்குது. மெதுவா மாலை நேரம் வந்துச்சு. வெயில் குறைஞ்சு ஜில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. பீர்பால் நல்லா தூங்கி எழுந்து மறுபடியும் கிணத்துக்கு பக்கத்துல வந்தார். காலையில இருந்து அடிச்ச வெயில்ல அந்த சாணம் நல்லா காஞ்சி கல்லோட மோதிரத்தோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான பசை மாதிரி ஒட்டிக்குச்சு. பீர்பால் இப்போ ரொம்ப நிதானமா, கொஞ்சம் கூட அவசரப்படாம ரொம்ப கவனமா அந்த நூலை பிடிச்சு மெல்ல மெல்ல மேலே இழுக்க ஆரம்பிச்சாரு. அடடா, எவ்வளவு பெரிய வெற்றி பாத்தீங்களா?
காஞ்ச சாணம் கல்ல மட்டும் இல்லாம அதுக்கு அடியில இருந்த வைர மோதிரத்தையும் கிட்டிய பிடிச்சுக்கிச்சு. நூலா இருந்துடாம மோதிரம் கீழே விழுந்துடாம ரொம்ப பத்திரமா மேல வந்துருச்சு. பீர்பால் அந்த சாணத்துல இருந்து மோதிரத்தை எடுத்து தண்ணியில சுத்தமா கழுவினார். அந்த வைர மோதிரம் திரும்பவும் பழையபடி பழக்க ஆரம்பிச்சிருச்சு. மோதிரத்தை எடுத்துக்கிட்டு பீர்பால் நேரா அரசவைக்கு போனார். அக்பர் கிட்ட அந்த வைர மோதிரத்தை கொடுத்தார். அக்பருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கல. கிணத்துக்குள்ள இறங்காமலேயே மோதிரத்தை எடுத்துட்டியா இன்னும் வாயடிச்சு போயிட்டார். பீர்பாலோட இந்த மாசான செயலுக்காக பேரரசர் அக்பர் தங்க காசுகள் நிறைஞ்ச ஒரு பெரிய பைய பரிசா கொடுத்து அவரை பாராட்டினார். இங்க உண்மையான மேஜிக் என்ன தெரியுமா? அது மேஜிக்கே இல்ல, லாஜிக். பீர்பால் எந்த வித்தியையும் பண்ணல, அவர் பயன்படுத்தினது லாஜிக். அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு படிப்படியா சிந்திக்கிறது. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அமைதியா காத்திருக்கணுங்கிற பொறுமையையும் அவர் யூஸ் பண்ணார். நாமும் நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் சரியான ஓய்வு கொடுக்கும்போது பீர்பால் மாதிரி ரொம்ப புத்திசாலியா செயல்பட முடியும். அப்போ இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயும் பதட்டப்படாம உங்க அற்புதமான மூளையை பயன்படுத்தினா எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைக்கும். நாளைக்கு விடிஞ்சதும் நீங்க உங்க மூளையை பயன்படுத்தி எந்த புதிய புதிரை தீர்க்க போறீங்க? நாளைக்கு உங்க மூளை இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்ய இப்போ அதுக்கு நல்ல ஓய்வு தேவை. அதனால கண்களை மூடி அமைதியா தூங்குங்க. இனிய இரவு வணக்கம்.